தூத்துக்குடியில் கடந்த சில நாட்களாக மின்தடை நிலவுவதாகவும் அதனை சரி செய்யாவிட்டால் போராட்டம் நடத்துவோம் எனவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடியில் NLC மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் ஆகியவை இணைந்து 6500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய அனல் மின் நிலையத்தை அமைத்துள்ளன. இதில் மின் உற்பத்தி செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. திடீரென அனல் மின் நிலையத்தின் நீர் குளிர்விப்பு கோபுரம் மூலமாக வேதிப்பொருட்கள் கலந்த உப்பு நீர் மழை போல கொட்டுவதால் கட்டுப்பாட்டு கருவிகள் செயல்பட முடியாமல் உள்ளன. இதன் காரணமாக தேர்மல் நகர், துறைமுகம், முள்ளக்காடு ஆகிய பகுதிகளில் கடந்த சில நாட்களாக மின்தடை ஏற்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். இதனை உடனடியாக சரி செய்யாவிட்டால் போராட்டம் நடத்தப்படும் என்றும் அப்பகுதி மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். 2-3 நாளாவே கரண்ட் இல்ல, ராவும் பகலும் ஃபுல் அண்ட் ஃபுல் இல்ல. வீட்டுல ஒரு கரண்ட் தேவையான ஒரு மாவு அரைக்க முடியல, ஒன்றும் செய்யல. குழந்தைங்களை வச்சுட்டு ஒரு தண்ணியும் கிடையாது. அதனால வீட்டுல ரொம்ப கஷ்டப்படுறோம். பெரியவங்க, வயசானவங்க, குழந்தைங்க எல்லாம் ரொம்ப தூங்குறதுக்கு சிரமமா, ராவும் பகலும் ரொம்ப கஷ்டம். 10ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய, தேர்வுக்கு எழுதக்கூடிய மாணவ மாணவிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். உடனடியாக NTPL நிர்வாகம் இதை சரி செய்யவில்லை என்றால், தனது சோடியம் ஹைபோகுளோரைடு என்ற அளவை கட்டுப்படுத்தவில்லை என்றால், அனல் மின் நிலைய அனைத்து தொழிற்சங்கம் சார்பாக கடுமையான போராட்டத்துக்கு செல்ல வேண்டியிருக்கும் என்பதை தெரிவித்துள்ளோம்.